ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லாயிருக்கேன். வாங்க, இது வந்து ஒரு 2 நாள் முன்னாடி டின்னர் ரெசிபி தான். எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தோன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, மஷ்ரூம் கிரேவி தான் பண்ண போகிறோம். சூப்பரான ஒரு சிம்பிளான மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நடுவில் நான் கஷாயம் காய்ச்சிட்ருக்கேங்க. தம்பி சொல்லிகிட்டே இருக்காங்க குடிக்கணும் அப்படின்ட்டு, அதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் மில்லட் மாவு தாங்க பிசைஞ்சிருக்கேன். சப்பாத்தி மாவு கூட கொஞ்சம் ராகி மாவு சேர்த்துட்டு பிசைஞ்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு நாள் திரட்டிகிட்ருக்கேன். குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. என்ன உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன்னு சொன்னீங்களா? அப்படிங்களா? ஏற்கனவே நம்முடைய காளான் ரெசிபி வந்து நம்ம போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். சப்பாத்தி அந்த மஷ்ரூம் குருமா வச்சாச்சுங்க. சூப்பராக சுட சுட இருக்குது. கூடவே கொஞ்சம் தக்காளி தொக்கு வச்சு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நீங்களாம் என்ன டின்னர் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இது 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த டின்னர் வீடியோ தான். இப்போ தான் போஸ்ட் பண்ண டைம் கிடச்சிது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.